பங்குனி உத்திரத்தின் வரலாறு மற்றும் முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பங்குனி உத்திரத்தோட முக்கியத்துவம், அதோட வரலாறு. இப்போ பங்குனி உத்திரம்ன்றது என்ன அப்படின்னா, பங்குனி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினமே பங்குனி உத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த தினத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நேரம். அதாவது உத்திர நட்சத்திரன்றது பார்த்தீங்கன்னா சிம்மத்திலையும் கன்னிலையும் வரும். சிம்மத்தில் ஒரு பாதம், கன்னியில் 3 பாதம் உத்திர நட்சத்திரம் வரும். அந்த நாளில் செல்லும் போது சூரியன் அதுக்கு 7ஆம் வீடான மீனத்திலையும் அந்த கும்பத்தில் பாதியும் மீனத்தில் கொஞ்சம் டச் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 7ஆம் வீடு அந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யக்கூடிய விஷயங்கள் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். பங்குனி உத்திரத்தில் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில ஏரியாக்களில். ஒரு சில ஏரியாவில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயனார் வழிபாடுன்றது ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. பங்குனி உத்திர தினத்துக்கு மெயினாக ஐயனார் வழிபாடு, ஐயன் வழிபாடுன்றது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் காலங்காலமாக நம்மளுக்கு வருது. அதுதான் கிராம தெய்வங்கள் நம்ம சொல்லுவோம். இப்போ பங்குனி உத்திரம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, உத்திரம்ன்றா சூரியனோட நட்சத்திரம். சூரியன்னா அக்னி. உத்திரம் நட்சத்திரன்றது சிம்ம ராசியில இருக்கும், கன்னியில இருக்கும். சிம்மத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்திர ராசி அப்படின்றதுனால, அதாவது அணையா விளக்கு, எரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய விளக்கு, விளக்கு நிலையா இருக்கக்கூடிய அமைப்புன்னு நம்ம சொல்லுவோம். ஐயனார் எப்படி உருவானாரு, அது எப்படி இந்த காலகட்டங்கள் இப்போ கிராமங்களில் வழிபாடு பண்ணக்கூடிய விழாக்கள்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் அந்த ஐயனாருக்கு விழா எடுக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வந்தது. இது பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கல. அது அந்த காலகட்டங்களுக்கு முன்னாடி, ரொம்ப காலகட்டங்களுக்கு முன்னாடியே இந்த கிராம தெய்வங்கள் வழிபாடுன்றது தனியாக இருந்தது. அதில் இந்த உத்திர நட்சத்திரத்தை நம்ம மெயினாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா, உத்திரம்னா சூரியன், சூரியனா தலைவன். அதாவது ஐயன்றது ஒரு தலைவன், சரியா? அவருன்றது ஒரு அக்னி. அக்னினா ஒரு குடும்பத்துக்கு தலைவன்ற மாதிரி அவர் ஒரு தலைவன். அதுக்கு கீழே நிறைய உபதெய்வங்கள்லாம் நிறைய இருக்கும், சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா சுடலமாடன், இன்னும் நிறைய உபதெய்வங்கள்லாம் வச்சு வழிபாடு செய்வாங்க. அந்த ஐயனுக்கு கீழே இருக்குது. இந்த ஐயன்ன்றது ஒரு குடும்பத்தில் தலைவன் மாதிரி. தலைவன் என்ன கட்டளையிடுறாரோ அதை உபதெய்வங்கள் செய்வோம் அப்படின்றது ஒரு ஐதீகம். இது தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, இந்த ராமநாதபுரம், மதுரை, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் இந்த ஐயனார் வழிபாடுன்றது ரொம்ப விசேஷம். நிறைய ஐயனார்கள் இருக்கிறாங்க. இது எல்லாமே பங்குனி உத்திர நாளில் இதை திருவிழாவாக கொண்டாடுவாங்க. இது எப்படி உருவாச்சு அப்படின்னா, கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஐயப்பன், கேரளாவில் ஐயப்பன் சின்ன பையனாக இருந்தார். அதோட மறு உருவம் தான் ஐயனார்னு நம்ம சொல்கிறோம். அவர் எப்படி அக்னியில் இது ஆனாரோ அதே மாதிரி தான் இவர் ஐயனாராக ஒரு தலைவனாக ஆகக்கூடிய இது எல்லாமே இந்த ஐயனார் வச்சு தான். இதுக்கு அறிவியல் பூர்வமா நம்மளோட உடம்பு சம்பந்தமா நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. இப்போ நம்மளோட உத்திர நட்சத்திரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சூரியன், அது எலும்பு பகுதியை குறிக்கும். கன்னி அந்த பகுதி பாத்தீங்கன்னா பெருங்குடல் பகுதியை குறிக்கும். இந்த வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீரணங்கள் சரியா நடக்கணும். அதனால அந்த ஹீட் அதிகமாச்சுன்னா நம்மளுக்கு பெருங்குடல்ல பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. அந்த காலகட்டங்களில் நம்ம 2 விஷயம் பண்ணுவாங்க. சக்கரை பொங்கல் சாப்பிடுவாங்க. பானகரம்னு ஒரு விஷயம் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா இந்த கருப்பட்டி, பயணி, நிறைய சீரகம், எலுமிச்சைப்பழம் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வச்சு செய்வாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த குடல் பகுதிக்கு நல்லது. ஸோ அதனால தான் அது அந்த இடத்துல போய் நம்ம அந்த குலதெய்வத்தில் போய் வழிபாடு செஞ்சு அந்த மாதிரியான உணவுகள் நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு ஆரோக்கியம் மேம்படும்ன்றது ஒரு விஷயம். எப்பவுமே குலதெய்வத்தோட கண்ட்ரோலில் தான் நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். 9ஆம் பாவம் நல்ல பாவங்களோட தொடர்பு இருக்கவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மூலமாக அவங்களுக்கு நல்லது கெட்டதுகள் நடக்கும். இது எல்லாத்துக்கும் கரெக்டாக நடக்குமா அப்படின்னு கேட்டால், குலதெய்வ வழிபாடு அமைப்பு நல்லா இருக்கிறவங்க கண்டிப்பாக அங்கே தெய்வங்களில் போய் வழிபாடு பண்ணுவாங்க. அதுவும் இந்த பங்குனி உத்திர நாட்களில் போய் வழிபாடு செய்வாங்க. அப்படி வழிபாடு செய்கிறதுனால அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதே இப்போ 9ஆம் பாவம் தீய பாவங்களோடு தொடர்பு இருந்தால் அவங்க போய் பெரும்பாலும் வழிபாடு செய்ய மாட்டாங்க, அதை நம்ப மாட்டாங்க. அப்படி போய் வழிபாடு செஞ்சாங்களும் அவங்களுக்கு அது ஒரு திருப்தியாக இருக்காது. இது ஜாதகம் டு ஜாதகம் வேரியாகும். இது பொதுவாக நம்ம இந்த தெய்வங்கள் நம்ம வழிபாடு பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்லது நடந்துருமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது, சரிங்களா? இப்போ உத்திரன்றது அதோட தன்மை சூரியன், சூரியனால ஐயனார் அவருக்கு ஒரு தலைவனாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு காரகத்துவம் பார்த்தீங்கன்னா சனி தான் அதோட காரகத்துவம். இப்போ நம்ம கருப்பசாமிக்கு சனி சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஐயனாருக்கும் நம்ம சனியோட காரகத்துவம் தான் சொல்லுவோம். இந்த மாதிரி கிராம தெய்வங்கள் வழிபாடுன்றது ரொம்ப முக்கியம். அது ஒரு காலகட்டங்களையும் நம்மளுக்கு இந்த பங்குனி உத்திர காலகட்டங்களில் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துடக்கூடாது. மன வாழ்க்கையில் அதிருப்தி வரும் சில பேருக்கு. ஏன்னா சந்திரன் 6ஆம் பாவம், அதாவது 5, 6ல் போகும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு எதிர்ப்பு, ஒரு இது மாதிரி வரும்போது 6, 12 வேலை செஞ்சிடும். ஸோ அது மன வாழ்க்கையில் சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்துரும். அப்படின்றதுனால இதை போய் நம்ம வழிபாடு, குடும்ப தலைவன்னா இப்படி தான் இருக்கணும், தலைவினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத போய் அது ஒரு உணர்த்தக்கூடிய விஷயமா நம்ம இதை பார்க்குறோம். அது
அந்த வழிபாடு செய்கிறதுனால அவங்க கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நல்லதுகள் நடக்கும். இப்போ போய் வந்து நம்ம ஃபேமிலியாக போய் வந்து வழிபாடு செய்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது, இதெல்லாமே ஜென்ரல். சரியா? இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த முருகனை வழிபாடு பண்ணலாமா, இல்லை அந்த பரிகாரம் பண்ணணுமா, இது நடந்துருமா அப்படின்னு வந்து நம்ம பொதுத்தன்மையாக அங்கே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஜாதகம் டு ஜாதகம் வேரியாகும். நீங்கள் எல்லாருமே கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம். நல்லா இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு சில விஷயங்களுக்கு இருக்கவங்க அவங்க அதில் அனுபவித்து அது மூலமாக நல்லதுகள் பெறக்கூடிய அமைப்புகள் அவங்க ஜாதக ரீதியாக இருக்குமே தவிர, பொதுவான விஷயங்களை நான் பங்குனி உத்திரத்தை பற்றி சொல்ல மாட்டேன். 27 நட்சத்திரம் இருக்குது. அந்த 27 நட்சத்திரத்துக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு வரலாறுகள் உண்டு, ஒரு தெய்வ வழிபாடுகள் உண்டு. எல்லாமே நம்ம அந்த காலகட்டத்துங்களில் ஏதாவது நெகட்டிவாக பண்ணிடக்கூடாது. அப்போ அங்கே இருக்கணும், அதை போய் வழிபாடு செய்யணும், அது மூலமாக அந்த உணவுகளை சாப்பிடணும், அதனால் நம்ம ஆரோக்கியம் மேம்படணும், இப்படிமே 4 பேர் பார்க்குறோம், கோயிலில் பார்க்கறதுனால நமக்கு மன நிம்மதி கிடைக்கணும், குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் அது சரியாகணும். இதே 9ஆம் பாவம் 2, 4, 10 தொடர்பு இருந்ததுன்னா குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுறது மூலமாக அவன் பெரிய கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அமைப்பு, நல்ல பணம் செல்வாக்கு ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆனால் அதே 4, 10 வந்து அவங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனையை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ ஒரு பாவம் எப்படிலாம் செயல்படும்ன்றது பொதுவாக அவங்க ஜாதக ரீதியாக அமைப்பு இருக்கும். அவங்கவுங்களோட ஜாதக அமைப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க இன்வால்மெண்ட் ஆவாங்க. இந்த பங்குனி உத்திரம்ன்றது பொதுவான விஷயங்கள் பார்த்தா இதுதான். இப்போ வந்து பொதுவாக நம்ம சோஷியல் மீடியாலலாம் பார்க்குறோம், பங்குனி உத்திரம் நாளில் செய்ய வேண்டியவை என்ன அப்படின்றத பார்க்குறோம் இல்லையா? அப்படிலாம் வந்து பொதுவாக எதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சக்கரை பொங்கல் வைங்க, பானகரம் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. அந்த குலதெய்வ கோயிலில் போய் பண்ணிங்கன்னா அது ரொம்ப விசேஷம். அங்கே போய் நைட்டு பங்குனி உத்திரம் அன்றைக்கி நைட்டு அங்கே தங்கி அங்கே சாமி வழிபாடு பண்ணி அந்த இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அது விசேஷம். உங்களால் அங்கே போய் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து முருகரை வழிபாடு பண்ணலாம், இல்லை ஐயனாரை வழிபாடு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி உணவுகளை சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்றது நல்லது. அது இல்லாமல் வந்து இதில் வந்து இந்த ஸ்லோகம் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. இதனால் தீமை நடக்குமா நன்மை நடக்குமான்னு கிடையாது. நீங்கள் உங்கள் மன திருப்திக்கு நீங்கள் செய்யலாம். இது அங்கே போய் செஞ்சிங்கன்னா விசேஷம், வீட்டில் இருந்து செய்கிறது உங்களோட விருப்பங்கள் தான்ன்றது நான் சொல்லிக்கிறேன். இப்போ பங்குனி உத்திரம் அன்னைக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்யலாம், இதெல்லாம் தவற விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பங்குனி உத்திரத்துக்கு நீங்கள் போய் குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுன்னா பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணுங்க. முடியலைன்னா வீட்டில் இருந்து வழிபாடு பண்ணுங்க. இந்த மாதிரி உணவுகளை செய்து சாப்பிடுங்க. இப்போ பங்குனி உத்திரம் அன்னைக்கு இந்த ஒரு விஷயம் செய்தால் வாழ்க்கை மாறும் அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் வாழ்க்கை மாறும். 9ஆம் பாவம் நல்ல பாவங்களோட தொடர்பு இருக்கும்போது அந்த பாவ ரீதியாக நீங்கள் இன்வால்மெண்ட் ஆகும். இதே 9ஆம் பாவம் குலதெய்வ வழிபாடு மூலமாக உங்களுக்கு 2, 4, 10 தொடர்பு இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் செல்வம் சேரும். இதே 9ஆம் பாவம் 4, 8, 12 தொடர்பு இருந்தால் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எதிர்மாறான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இதே வந்து 1, 5, 7, 11 தொடர்பு இருந்தால் கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்க இது பண்ணனா இது நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். பொதுவாக போய் வழிபாடு 4 பேர் ஃபேமிலியில் போகிறீங்கன்னா போயிட்டு வாங்க. அது எப்படி நடக்குமோ நடக்கும். சரியா? இதில் இந்த நாளில் இதெல்லாம் செஞ்சுட்டா நடந்துடும் அப்படின்றது வந்து மூட நம்பிக்கை. அதை அப்படி ஃபாலோ பண்ணாதீங்க. பங்குனி உத்திரத்தை இது பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு அறிவியல் ரீதியான காரணங்கள் உண்டு. அதோடு நம்ம இணங்கி போனால் தான் அது ஒன்றுமே தவிர, நீங்கள் வந்து எல்லாரும் இதை பண்ணுறாங்க, எல்லாரும் இதை செஞ்சால் எனக்கு நடந்துடும் அப்படின்றது அது பொதுவான கருத்து, அது மூட நம்பிக்கை, அதை ஃபாலோ பண்ணாதீங்க. இப்போ பங்குனி உத்திரம் அன்னைக்கு வந்து விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. பங்குனி உத்திரம் அன்னைக்கு விரதம் இருக்கிறது இருக்காது அவங்கவுங்க விருப்பம் தான். விரதம் இருந்தீங்கன்னா ஒரு 3 வேளை விரதம் இருக்கலாம். ஆனால் விரதம் இருந்து முடிச்சதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக வந்து பார்த்திங்கன்னா பானகரமோ இல்லை வந்து ஒரு சக்கரை பொங்கலோ சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி சாப்பிட்றது நல்லது. ஒரு வேளை இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. முருகனுக்கு விரதம் இருக்கலாம். ஐயனாருக்கு வந்து விரதம் இருக்கிறதுலாம் பழக்கம் கிடையாது. முருகனுக்கு இது பண்ணுறவங்க விரதம் இருப்பாங்க. ஐயனாருன்றதுங்க விரதம்லாம் இருக்க தேவையில்லை. அது அவங்களோட விருப்பம் தான். இப்போ வந்து இன்னொன்று என்னென்னா, பங்குனி உத்திரம் அன்னைக்கு இந்த தெய்வங்கள் வழிபாடு பண்ணுறது மூலமாக பணம் செல்வாக்கு இல்லை திருமண தடை ஆகலுமா இல்லை தொழில் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் பாவம் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு 2, 4, 10 தொடர்பு இருந்தால் தொழில் நல்லாயிருக்கும். இதே 9ஆம் பாவ புதிநாதன் வந்து உங்களுக்கு வந்து 5, 7, 11லாம் திருமணம் நடக்காதவங்க திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 9ஆம் பாவம் 6, 8, 12 தொடர்பு இருந்ததுன்னா அது உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுனால அதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் அதை வழிபாடு செய்ய வேண்டான்றது தான் நான் சொல்லுவேன். இப்போ குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மூலமாக எனக்கு வந்து தொழில் அந்தஸ்து அந்த மாதிரி கிடைக்குமா, உங்களோட சுய ஜாதகங்களில் எப்படி இருக்குது குலதெய்வ வழிபாடு, அப்படி வழிபாடு பண்ணால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்ன்றதை நம்ம ஜாதக ரீதியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்படி பொதுவான விழாக்களை வச்சு அது மூலமாக எனக்கு இது நடந்துருமா, இந்த பரிகாரம் செஞ்சால் அப்படி நடந்துருமான்றதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் அப்படிலாம் நடக்காது சொல்கிறேன். வீடியோ வந்து தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த மாதிரி வந்து குலதெய்வ வழிபாடு ஒரு கிரகங்களும் ஒரு நட்சத்திரங்களும் நம்மளுக்கு வந்து ஒரு விழாக்களை கொடுத்துருக்கு. அதுக்கு வந்து அறிவியல் ரீதியான காரணங்கள் இருக்குது. அதோட நம்மளோட காலப்பருவ சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு எல்லா விஷயமும் நடக்கும். இது வந்து முழுக்க அறிவியல் தான். இதில் மூட நம்பிக்கைன்றது நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம். வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.